ரிஷபராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மகர ராசியில் பெயர்ச்சியாகி அமரப்போகின்ற இந்த நேரத்தில், அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரை சுமார் 23 நாட்களுக்கு என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், மிருகசீரிடம் நட்சத்திரத்தினுடைய 1-2 பாதங்கள் ஆக 9 பாதங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அனைவருக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். அதாவது ரிஷப ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மகர ராசி, அதாவது சனி பகவானுடைய வீடு. இந்த வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி உங்கள் களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து பிருகுமங்கள யோகத்தில் அமர்வதால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த தர்ம கர்மாதிபதி ஸ்தானம் 10வது இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானமாக 9ஆம் வீடாக அமைகிறது. உண்மையிலே பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடைய வீட்டில் சுக்கிரன் அமர்வது நட்பு ஸ்தானமும் கூட மிக ஒரு அற்புதமான காலகட்டம். அவரோடு சேர்ந்து செவ்வாயும், களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாயும் சேர்ந்து அமர்வது, சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் அப்படி இணைவு ஒரு பிருகுமங்கள யோகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகம் உங்களுக்கு என்னங்க வேலை செய்யும்? அதாவது வாழ்க்கையை என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நினைப்பது போலவே வாழக்கூடிய ஒரு திட்டங்களை வகுத்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய காலம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதன்படி வாழ போகிறது. தற்போது பாக்கியஸ்தானத்தில் ராசியாதிபதி இருப்பது அப்படின்றது தெய்வத்தினுடைய அருளை நேரடியாக பெறக்கூடிய அமைப்பு. அதாவது பாக்கியஸ்தானத்தில் தெய்வத்தினுடைய அருளை நேரடியாக பெறக்கூடிய அமைப்பு. ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக பயணங்கள், பொது தர்ம காரியங்கள், தொழில் பக்தி, தொழிலாளர்கள் அனைவரிடமே ஒரு அன்பு கருணை காட்டுவது, அனுசரித்து போவது, இது எல்லாமே ரிஷபராசிக்காரவங்கள்ட்ட இருக்கும். அதாவது இரக்க மனப்பான்மை. அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட்டு எந்த ஒரு செயலும் செய்ய போகிறதில்லை. அதாவது பொறுமையை மிஞ்சும் தாய்மனம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ரிஷபராசிக்காரவங்களுக்கு அந்த பொறுமையை மிஞ்சுகிற தாய்மனத்தை விட அதிகமான பொறுமை இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு உண்டு. இப்போ இந்த அளவுக்கு பொறுமை தான் உங்களை நல்ல மனிதர்களாக வாழ வைக்கும் அப்படின்றது முற்றிலும் உண்மை. இந்த நேரத்தில் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது முன்னோர்களுடைய அருளாசியை பெறக்கூடிய அமைப்பு. முன்னோர்களின் சாப தோஷங்களை நீங்கி அவர்களிடம் நல்ல வாக்கு வாங்கி வாழக்கூடிய காலகட்ட அமைப்பு. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, புத்துணர்வு இது எல்லாமே இருக்கும். அதாவது பாகிஸ்தானம் அப்படிங்கிறது அதைத்தான் குறிக்குது. அப்போ தொழிலுக்கான அபிவிருத்தி திட்டம் தீட்டுவது, பண வரவை பெறுவது, பெறுகின்ற பணத்தை எப்படி இரட்டிப்பாக்குறது, தொழிலை மேலும் மேலும் அபிவிருத்தி பண்ணக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வது, இது எல்லாமே சுக்கிரனால் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பினால் வரக்கூடியது. இப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பொருள் வரவு இருக்குது, தன வரவு இருக்குது, இந்த செல்வத்தை பெற முடியல, ரொம்ப நாளாக இழுபறிகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்களில் அந்த வரவு உங்களுடைய கைக்கு வரக்கூடிய காலகட்டம். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, செல்வ யோகம், 16 செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் தரக்கூடிய அமைப்பு. இப்போ களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவார். அப்போ சில பேருடைய வீட்டில் மனைவியினுடைய கையை ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்துருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அந்த மனைவியுடைய கையை ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. நிர்வாகம் சரியாக இருக்கும்.
அதனால் இந்த நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறது வந்து பாகிஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக பண வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பண வரவை பெறக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக பொருள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பொருள் வரவை பெறக்கூடிய காலம். இதுதான் முற்றிலும் உண்மை. அதாவது தந்தை மூலம் அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து இப்போ காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல வந்து சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு தந்தை மகனுக்குள்ள மோசமான சூழ்நிலை கொடுத்தாலும் உங்களுக்குள்ள ரிஷபராசிக்குள்ள அமைப்பை வந்து அது வந்து மாறுபட்ட ஒரு சில மாற்றங்களை கொடுத்து விடும். தந்தை மகன் உறவை வந்து பலப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது சொன்ன ரிஷபராசி வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை நேரடியாக பெறக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு மட்டும் உண்டு. அதனால் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த ராசிக்கு பாதிப்பை அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பொது இடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் புகழும் செல்வாக்கும் உயரும். குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்கும் உடைய மிகுந்த ஒரு பற்றும் பாசமும் இருக்கும். ஒரு எதையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போய் சந்தோஷத்தை பெறக்கூடிய காலம். ஏதாவது ஒரு வகையில் வந்து சில தான தர்மங்களை நீங்கள் வந்து செய்யக்கூடும். அதன் மூலம் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தூரதேச பயணங்களை மேற்கொள்வாங்க. வேலை வாய்ப்புக்காக எடுத்த முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் வெற்றி பெறும். ஆன்மீக குருமார்பரின் தொடர்பு கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஆசிரியர்களுடைய அன்பும் அரவணைப்பும், அதாவது குருமார்களுடைய அன்பும் அரவணைப்பும் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். இதன் மூலமாக வந்து நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. அதாவது தேர்வுகளில் வந்து அதிகமாக மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இதேமாதிரி ரிஷபராசிகளை பொறுத்தமட்டும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம். போட்டித் தேர்வுகளில் வந்து விண்ணப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்கள் இந்த டயத்தில் இந்த 23 நாட்களுக்குள்ளே விண்ணப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த பாக்கியத்தை எல்லாம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செய்து கொடுப்பார், செவ்வாய் பகவான் செய்து கொடுப்பார். அதாவது நமக்கு அந்த பாக்கியம் இருக்கா, நல்லா வாழக்கூடிய பாக்கியம் இருக்கா, பணவரவு பாக்கியம் இருக்கா, இதெல்லாம் நமக்கு நிறைவேறுமா அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள், அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் அற்புதமான அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எதையுமே துணிஞ்சு தைரியமாக செய்யலாம். தாராளமாக தொழில் அபிவிருத்தி பண்ணலாம். எந்த ஒரு செயலையும் நீங்கள் இறங்கி இந்த காரியத்தை தொடங்கினீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நண்பர்களே. அதனால் ரிஷபராசிகாரர்களை பொறுத்த மட்டும் ஒரு குறையும் இல்லை. இந்த 23 நாட்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறி எண்ணங்கள் ஈடேறி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை சொல்லி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.